நாராயணா என்று நாவினால் உரைப்பவர்க்கு நாளும் உங்கள் வாழ்க்கை நலம் பெறுமே. ஸ்ரீமன் நாராயணா என்று நாவினால் உரைப்பவர்க்கு நாளும் உங்கள் வாழ்க்கை நலம் பெறுமே. ஸ்ரீமன் நாராயணா என்று நாவினால் உரைப்பவர்க்கு நாளும் உங்கள் வாழ்க்கை நலம் பெறுமே. ஸ்ரீமன் நாராயணா என்று நாவினால் உரைப்பவர்க்கு நாளும் உங்கள் வாழ்க்கை நலம் பெறுமே. சங்கீரை பருவத்துல பாடினார். அதுக்கு முன்னாடி பாடும்போது என்ன சொன்னாரு, அவருடைய பாதங்களை மட்டும் 10 பாட்டுல பாடுறாரு, அந்த பாதத்தின் சிறப்பை. அதே மாதிரி சப்பானி கொட்டுதல் அப்படிங்கிற பருவம் குழந்தைகள் கையை தட்டி விளையாடக்கூடிய பருவம். அது நம்ம சப்பானின்னு சொல்றோம், ஆனா இந்த ஹியூமன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இந்த டெக்ஸ்டரிட்டி, அதாவது கரங்களை பயன்படுத்துவதன் வழியாகத்தான் மனிதன் அந்த பரிணாம வளர்ச்சியில முன்னேறினான் அப்படிங்கிறது ஒரு தியரி. அதனால இந்த குழந்தை கைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் போது அதனுடைய முதல் விஷயமே 2 கைகளையும் தட்டுனா ஒரு சத்தம் வருதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. குழந்தைக்கு அது ஒரு விளையாட்டு. கையை தட்டி தட்டி விளையாடுறது நீங்க சின்ன குழந்தைங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தன் கரங்களை அசைத்து விளையாடுறது அதை ரொம்ப மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும். அப்ப அதை அந்த 2 கையும் அது தட்டும்போது டப்பு டப்புன்னு சத்தம் வரக்கூடியது, அதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தைய நம்ம எல்லாருமே குழந்தைய கைதட்டி விளையாட சொல்லி இருப்போம். ஸோ அதுதான் அந்த சப்பானி கொட்டுதல். 2 கைகளையும் இப்படி தட்டி விளையாடுறது, அந்த குழந்தை தட்டி விளையாடுறது. அப்ப அந்த பருவத்துல கைகள் முக்கியம்ங்கிறதுனால அதை முன்னாடியா வச்சு அந்த கைகளினுடைய பெருமை எல்லாத்தையும் அப்படியே நமக்கு சொல்லிட்டே வர்றாரு. அவர் வழக்கம் போல அவருடைய ஸ்டைல் ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்படிப்பட்ட பெருமை மிக்க கைகளை நமக்காக அவன் ஜப்பானி கொட்டிட்டு இங்க உட்காந்துருக்கான். அந்த அந்த குறிப்பையும் அவர் உணர்த்திக்கிட்டே வருவார். அவன் சப்பானி கொட்டுறதுன்னா ஒரு குழந்தையோட சப்பானியா நினைக்காத, ஏதோ ஒரு குழந்தை இப்படி கை தட்டுறது கிடையாது, அது அந்த கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள் தெரியுமா அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே வருவார். அவ்வளவு வலிமை வாய்ந்த, அவ்வளவு திறன் மிகுந்த அந்த கைகள் தான் நமக்காக இங்க இப்படி சப்பானி கொட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப சொல்ற இடம் அது. முதல் பாட்டுல அது ஒரு காட்சியை நமக்கு கண்ணு முன்னாடி வைக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒளி அமைப்பு, ஒலி அமைப்பு, இந்த லைட் அண்ட் சவுண்ட் ரெண்டையும் சேர்த்து ஒரு காட்சியாக்கி கொடுக்கிறது இந்த இடம். அவ்வளவு அழகான ஒரு பாட்டு இது. மாணிக்க கிங்கினி ஆர்ப்ப. கிங்கினி கிங்கினிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அரைச்சலங்கைன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இடுப்புல கட்டுறது. அந்த ஏன் சலங்கைன்னு சொல்லுவாங்கன்னா, அதுக்குள்ள ஒரு பரல் போட்டிருப்பாங்க. அதான் அந்த குழந்தை எந்திரிக்கும் போதோ நடக்கும் போதோ அது சிலுக்கு சிலுக்கு அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். ஆகவே அது அரைச்சலங்கை. அது மாணிக்கத்துல செஞ்சு போட்டிருக்காங்க. அந்த கிண்ணிக்குள்ள மாணிக்க பரல் போட்டிருக்கு. அதனால அந்த குழந்தை இடுப்பை அசைக்கும் போதெல்லாம் அது அந்த அந்த ஆர்க்கும் ஓசை, அந்த சலங்கை, அந்த கிண்கிணி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இடுப்புல இருக்கிற மாணிக்க கிண்கிணி அசையும்படியாக மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன் உடை மணி. அவர் உடலுக்கு மேல் அந்த இதையெல்லாம் ஆய்பொன் அப்படின்னா நல்ல ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன் உடைமணி, அது எல்லாமே அவருக்கு பொண்ணுல செஞ்சு மணிகளால செஞ்சு போட்டிருக்காங்க ஆடைகள் மேல. அதையெல்லாம் இது பண்ணி பவளவாய் முத்து இலங்க. பவளவாயில முத்து, அதாவது சிவந்த வாயில வெண்மை நிற பற்கள் வந்திருக்கு, அதுதான் பவளவாய் முத்து இலங்க. பண்டு காணி கொண்ட கைகளால். இப்ப குறிப்புக்கு வந்துட்டாரு. முன்னாடி காணி அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடிய சொல். ஊருக்குள்ள இப்போ பாரதியார் எழுதுறாரு இல்லையா, திருநெல்வேலிக்காரர், அதனால அவர் அப்படிதான் எழுதுவாரு. காணி நிலம் வேண்டும், காணி நிலமாச்சு இருந்தா பிழைச்சிக்கலாம்ப்பா, இப்படியே பேசுறது. இந்த காணிங்கிறது ஒரு குறைந்தபட்சமாக நிலத்தை சொல்லக்கூடிய அளவு, ஆனா காணிங்கிறது ஒரு பொது சொல்லாக நிலத்தை சொல்லக்கூடியது. பண்டு காணி கொண்ட கைகளால், முன்பு இந்த உலகத்தையே தன் கைகளால் கொண்டவன், அதாவது மாவலிட்ட தானமா பெற்றவன். இந்த உலகத்தை கைகளால பெற்றுட்டு தானே கால்களால் அளக்கிறான். ஆகவே பண்டு கைகளால் காணி கொண்ட இவன் அவன். அப்பேற்பட்ட தெய்வம் இங்க கருங்குழலோடு, கருமை நிறமான குழலோடு இங்க ஆடிக்கிட்டு இருக்கான்.
அப்ப இந்த இடத்துல ஏன் கருங்குழல் குட்டன்னு சொல்றாரு? அவனுடைய கருங்குழலுக்கு என்ன சிறப்பு? அன்னைக்கு பண்டு காணி கொண்ட நாள்ல அவன் உலக அளக்கிறதுக்கு நிக்கும் போது அதிகபட்சம் நீங்க அவன் பாதத்தை பார்த்திருக்கலாம். ஆனா அவன் ஒரு காலால மண் அளந்துட்டு இன்னொரு காலால விண் அளந்து அதுக்கும் மேல எங்கேயோ நிக்குது அவன் தலை. அது எங்கன்னு நம்மளால பார்க்க முடியல. 3வது அடிக்கு இடம் எங்கன்னு அவன் கேட்டான். அப்போ பூமியில இருக்கக்கூடிய நம்ம எதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு? அவன் காலை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் தலையை நீ என்னைக்கும் பார்த்திருக்க மாட்டேன். பண்டு காணி கொண்ட அந்த கை இருக்கே, அந்த கையால அவன் தானத்தை வாங்கிட்டு காலால அளந்தான். அளக்கும் போது அவன் கால் உன் கண்ணில் பட்டிருக்கும், அவன் தலை உனக்கு கண்ணில் பட்டிருக்காது. ஆனா இப்போ குழந்தையா வந்து தன் கருங்குழல் அசைய உன் முன்னாடி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு பொருள் நம்ம எடுக்கலாம். மாணிக்க கிங்கினி யார்ப்ப மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன் உடைமணி பேணி பவளவாய் முத்து இளங்க பண்டு காணி கொண்ட கைகளால் சப்பானி கருங்குழல் குட்டனே சப்பானி. அந்த குழந்தைகிட்ட அவர் அப்படி அப்படி கேட்கிறார். அது கேட்கறதே ஒரு அழகுதான். ஒரு குழந்தைகிட்ட அப்படி அதோட சொல்லி இது இப்படி இதா பண்ணு அப்படின்னு கேட்கிற பாடல். இந்த பாடல்ல இருக்கிற சிறப்பு அதனுடைய ஒலி நயம். அந்த மாணிக்கம் எப்படி அந்த மாணிக்க கிங்கினி ஒரு சத்தத்தை கொடுக்குது, அதோட அவன் எப்படி வந்து அந்த இதையெல்லாம் அணிந்து இருக்கிறான், அவன் எப்படி விளையாடுறான், அந்த ஓசை எப்படி அது செய்யறாங்க, அத மாதிரி. அதுலயே 2 ஆணி பொண்ணுன்னு செய்யும் போது அதுல ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை வைக்கிறாரு. ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன் உடைமணி அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சுட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இடுப்பின் மேல அந்த மாணிக்க கிங்கினிய போட்டிருக்கான். அதான் மருங்குன்னு சொல்றது. மருங்குன்னா இடுப்புங்கிற ஒரு பொருள் உண்டு. அதாவது கரெக்டா நடுவுல வர்றதான் மருங்கு. வயலுக்கு நடுவுல வரக்கூடியத மருங்குன்னு சொல்லுவாங்க. நீர் ஓடைக்கும் மருங்குன்னு சொல்றது அந்த கரைய. ஏன்னா அதுதான் பிரிக்குது, நீரையும் நிலத்தையும் பிரிக்கக்கூடியது. அதே மாதிரி உடலை வந்து இரு பாகமாக பிரிக்கக்கூடியது இடுப்பு. கீழ்ப்பாகம் மேல் பாகம்னு பிரிக்கக்கூடியது. ஆகவே இடுப்புக்கும் மருங்குங்கிற பொருள் உண்டு. மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் 2 பொண்ணு சொல்றாரு? ஆணி பொன்ங்கிறது த மெட்டீரியல் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வந்து அந்த தங்க செய்யறதுக்கு நம்ம தங்க கட்டிய கொடுக்கிறோம். அந்த கொடுக்கிற தங்கம் எப்படிப்பட்ட தங்கம்? அது ஆணிப்பொன், அருமையான பொன், நல்ல பத்தரை மாற்று தங்கம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி 24 கேரட் கோல்டு அந்த ஆணிப்பொன். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணை தான் உடைமணி பேணி, அதைத்தான் இப்ப மணியாக்கி உள்ள மாணிக்க கிங்கினி போட்டு இவன் இடுப்புல கட்டி விட்டுருக்கு. அப்படி கட்டுனது எப்படி செஞ்சிருக்காங்க? ஆய்பொன் உடைமணி. அதாவது ஆய்ந்து செய்யப்பட்ட. அது நான் கொடுக்கும்போது நல்ல தங்கம் கொடுக்குறேன். ஆனா செய்யறவன் அதுல எதையாவது கலப்படம் செஞ்சுட்டான்னா அப்படி இல்லை, ஆய்ந்து செய்த. அது சரியான பொண்ணு கொடுத்ததுனாலயே அந்த பொண்ணினுடைய குவாலிட்டி சற்றும் குறைவில்லாதபடி ஆய்ந்து, அதாவது மிகுந்த கவனத்துடன் எந்த தவறும் இல்லாமல் அதில் எந்த விதமான மாற்றும் இல்லாமல் மாற்று சேராமல் அப்படி செய்யப்பட்ட அப்படிங்கிற பொருள். அது கொடுக்கிற மெட்டீரியல்ல இருக்கிற குவாலிட்டி ஒண்ணு உண்டு. ஆனா அதை வாங்கி நீ பயன்படுத்தும் போது நீ அதுல எதையாவது கலந்துருவ. இறைவன் உனக்கு கொடுக்கறது எல்லாம் ஒழுங்கா கொடுப்பான், ஆணிப்பொன் தான் கொடுப்பான். நாம இங்க வந்து என்ன செஞ்சிடறோம், கொஞ்சம் 12 கேரட்டா மாறிடுறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. ஆணிப்பொன்னால் செய்த ஆய்பொன் உடை. ஆணி கொடுக்கிற மெட்டீரியலும் குவாலிட்டியான மெட்டீரியல், அதை ஆய்ந்து செய்த பொருளும், அந்த மெட்டீரியலிலிருந்து வந்த ப்ராடக்டும், அந்த ரா மெட்டீரியலும் குவாலிட்டி, அதுல இருந்து வந்த ப்ராடக்டும் அது அவ்வளவு குவாலிட்டி அப்படின்னு அவனுக்கு சொல்றாங்க. அவன் அப்படிப்பட்டவன். மூலம் எப்படி மூல பிரகிருதியாக இருக்கக்கூடிய அவன் எப்படி ஆணி பொண்ணோ அதே மாதிரி அவனால் உருவாக்கப்பட்டவையும் அப்படி இருக்கும். அவன் அப்படிப்பட்டவனா தான் வச்சிருப்பான். ஆணி பொன்னால் செய்த ஆய்பொன் உடைமணி பேணி பவளவாய். ஏன்னா அதைத்தான் அவன் பேணி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பவளவாய் முத்து இளங்க பண்டு காணி கொண்ட கைகளால், முன்பு இந்த உலகையே பெற்றுக்கொண்ட கைகளால், அந்த குழந்தையினுடைய அப்பேற்பட்ட கை, உலகையே தனக்காக பெற்ற கை பாது. ஆனா பாரு, அன்னைக்கு அவன் தலை உனக்கு தெரியல, இன்னைக்கு அவன் கருங்குழல் குட்டன். தனது கரிய தலைமுடிகள் குழல் முடிகளாக அப்படி சுருண்ட முடிகளாக அசையும்படி அந்த குழந்தை செப்பானி கொட்டி ஆடிட்டு இருக்கான் பாருங்கிற. அடுத்த பாட்டு இன்னும் சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொல்றாரு அடுத்த பாட்டுல. பொன் அறை நானோடு மாணிக்க கிங்கினி தன் அறையாட.
ஏற்கனவே தங்கத்துல வந்து ஒரு அரை நான் செய்து போட்டிருக்கு. அது வெறும் கயிறு மாதிரி இருக்கும் தங்கத்துல. அதை இமிட்டேட் பண்ணி தான் இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா தங்க ஜரிகை கயிறு மாதிரி இருக்கும். அது முன்னாடி தங்கத்துல இப்ப தங்கத்துக்கு பதிலா வெள்ளியில நிறைய செஞ்சு போடுறாங்க. இடுப்புல அரைஞான் இது செஞ்சு போடுறது. முன்னாடி தங்கத்திலையும் செஞ்சு போடுவாங்க. அத மாதிரி இவனுக்கு அரை நான் அரணா கயிறுன்னு சொல்றது. அரை ஞான் கயிறு, அதான் அரை நான் கயிறு. இடுப்புல இருக்கு. அரைங்கிறது இடுப்பு. நம்ம சொல்றோம் அரைனா பாதி. சரியா உடம்பினுடைய பாதியை குறிக்கக்கூடிய இடம் நம்முடைய நேவலுக்கு கீழே இருக்கிற இடுப்பு. அந்த இடம் ரொம்ப சரியாக அரைங்கிறதுனால அது அரை பாதிங்கிற பொருள்லையும் அது சொல்றாங்க. அரை நானோட அது அறையில் கட்டக்கூடிய நான் கயிறு தான் அரை நான். அது தங்கத்துல கட்டியிருக்கு. அது கூட சேர்த்துதான் இந்த மாணிக்க கிண்கிணியையும் இடுப்புல அரைச்சலங்கையும் கட்டியிருக்கோம். அரை நான் கயிறு வேற, அரை சலங்கை வேற. ரெண்டும் தனித்தனி 2 கட்டியிருக்காங்க இடுப்புல. அதனால பொன் அரை நானோடு மாணிக்க கிண்கிணி தன் அரை ஆட, அந்த 2 சேர்ந்து ஆட, அவர் வந்து அந்த அறைங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளவு விளையாடுறாரு பாருங்க. அதுல தனிச்சுட்டி தாழ்ந்து ஆட, அவன் நெத்தியில இருக்கக்கூடிய சுட்டி தாழ்ந்து ஆடனா இப்படி முன்னும் பின்னுமா அந்த குழந்தை அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அசைஞ்சு கை கொட்டுது. அதனால அவனுடைய தலையில இருக்கிற சுட்டி தாழ்ந்து ஆட, குனியும் போது இப்படி முன்னாடி தொங்கி அப்புறம் அப்படி தாழ்ந்து ஆட, என் அரைமேல் நின்று இழிந்து, இழிந்துன்னு அந்த இடத்துல இறங்கின்னு அர்த்தம். பழைய பாடல்கள்ல அருவி இழிந்ததுன்னு தான் எழுதுவாங்க. அருவி விழுந்ததுன்னு எழுதுறது இல்லை, இழிந்தது. இழிந்ததுன்னா அப்படி வழிஞ்சு போறது. இடுப்புல இருந்து அப்படி வழிஞ்சு இறங்கு. குதி இல்ல, குதிக்கிறது இல்ல, அப்படி மெல்ல அப்படி சறுக்கின மாதிரி இறங்குறது. அதான் என் இடுப்பில நின்று இழிந்து. என் இடுப்புல இருந்து யசோதை சொல்றா, என் அரைமேல் நின்று இழிந்து. என் இடுப்புல இருந்து எங்க போய் நீ ஆடணும்? உங்கள் ஆயர்தம் மண் அரை மேல். ஆயர்தம் மண், மண்ணுனா அந்த இடத்துல உரியவன் மன்னன். அந்த மன்னனுடைய சுருக்கம் தான் மண் அப்படின்னு வச்சுக்கோங்க. மன்னவன் அதான் மன்னன் அப்படின்னு வரக்கூடியது. அவன் தான் மண். மண்ணுனா அந்த இடத்துல தலைவன் அப்படிங்கிற பொருள். உங்கள் ஆயர்தம் தலைவன் அரை மேல். அப்ப யார் இந்த இடத்துல? நந்தகோபுர சொல்றா. நந்தகோபுரோல அரை மேல் போய் உட்கார்ந்து அவனுடைய இடுப்பின் மேல் போய் உட்கார்ந்து, ஏன் உன்னுடைய இடுப்பு எத்தனை வருகிற பாருங்க. பொன் அரை நானோடு மாணிக்க கிண்கிணி தன் அறையாட, அவனுடைய இடுப்பை சொல்லியாச்சு. என் அரைமேல் நின்று இழிந்து, என் இடுப்புல இருந்து இறங்கி உங்கள் ஆயர்தம் மண் அரைமேல், மன்னனுடைய அறையில் மன்னனுடைய இடுப்புல போய் உட்காந்து ஆடு, சப்பானி கொட்டி ஆடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொல்லிட்டு என்ன வார்த்தையை போடுது பாருங்க, மாயவனே. இதுதான் அவன் செய்யக்கூடிய மாயம். இந்த இடுப்புல இருப்பான், அந்த இடுப்புல இருப்பான், இந்த இடுப்புல இருப்பான். அவனுடைய இடுப்புல இருக்கிறது பொன் அரை நானும் ஓசையை ஏற்படுத்தக்கூடிய மாணிக்க கிண்கிணியும், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆபரணமும் ஓசை எழுப்பும் ஒரு ஆபரணம், இரண்டும் அவன் இடுப்புல இருக்கு. அது போக தனி சுட்டி தாழ்ந்து ஆட, அது தனியா ஒரு சுட்டி அவனுக்கு தாழ்ந்து ஆட, அவன் போய் இந்த அம்மையின் இடுப்புல இருந்து இறங்கி அந்த தகப்பனினுடைய இடுப்புல போய் அந்த ஆடிக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட குழந்தை. அப்போ இந்த ஆட்டம், இந்த ஏற்படுத்துற ஓசை, அந்த பொன் அரைநானினுடைய காட்சி, அந்த சுட்டி தொங்கி ஆடக்கூடிய அசைவு, இப்படி அனைத்துமாக நீங்க பார்க்கக்கூடிய ஓசை, அந்த அசைவு, அந்த ஒலி, அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி ஆகிய அனைத்தையுமே உருவாக்கக்கூடிய மாயக்காரன் இவன் தான் மாயவன். அவன் நம்ம இடுப்புல உட்கார்ந்து ஆடுறாங்கிறது அவன் காட்டுற மாயம்தான். அது ஒரு மாயம்தான். அவன் தான் மாயவன். அவன் தான் என் இடுப்புல உட்கார்ந்து இருக்கிற குழந்தை இல்ல, அவன் இது அத்தனையும் செய்யக்கூடிய மாயவன். பொன் அரைநானோடு மாணிக்க கிண்கிணி தன் அறையாட, தனிச்சுட்டி தாழ்ந்தாட, என் அரைமேல் நின்று இழிந்து உங்கள் ஆயிரம் மண் அறை மேல், அவனுடைய இடுப்புல போய் நீ ஆடு. அவன் தகப்பன்ட்ட போய் நீ டான்ஸ் ஆடு, உன் தகப்பன்ட்ட போய் ஆடு, அவன்கிட்ட போய் நின்று ஆடுன்னு சொல்றான். அப்ப தாய், தகப்பன், ஆட்டம், இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய மாயவன் தான் அவன். நம்ம சம்சாரமாகிய இந்த மாயத்தை, இந்த உலக விஷயமாகிய மாயத்தை உருவாக்கக்கூடியவன் தான் அவன். ஆகவே மாயவனே அவனை சொல்றாங்க. அடுத்தது இந்த பாட்டு, பல்மணி முத்து இன் பவளம். பல வகை மணி முத்துகள், இன் பவளம், நல்ல இன்பம் தரக்கூடிய, அதாவது நல்ல தரமான பவளம் எல்லாம் பதித்தன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொற்தோட்டின் மேல், அது என்னுடைய மணிவண்ணன். அவ தாயானவள் சொல்லிக்கிறா, தாய் தான் சொல்றா, என் மணிவண்ணன் சொல்றா. அவதான் நின் அம்மைதன்,
இங்க வா, அம்மாட்ட வா அப்படின்னு அம்மாவே கூப்பிடுறது இல்லையா? அப்பாட்ட வா அப்படின்னு, அப்பாட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறோம். யார் அப்பா? என் பையன்கிட்ட நான் சொல்லுவேன், "ஏய், அப்பாட்ட சொல்றா" அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் இன்னொருத்தரைய அப்பான்னு சொல்றேன், என்னைய நானே சுட்டிக்கிறேன். நானே அப்பான்னு நானே சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. அத மாதிரிதான் இவளும் இங்க சொல்றா. நின் அம்மைதன் அம்மணி மேல்னு சொல்றா. தாங்கிட்ட வா, அப்பா கிட்ட போன்னு சொன்னவ உடனே அப்பாட்ட போய் அவன் ஆடுற அழகை பார்த்த உடனே திரும்ப தனக்கிட்டே கூப்பிடுறா. பல்மணி முத்து இன் பவளம் பதித்தன்ன என் மணிவண்ணன் இலங்கு பொன் தோட்டின் மேல். அது அவனுடைய காதுல இருக்கிற தோடு மேல பல வகை மணிகள், முத்துகள், பவளங்கள் இதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட மணிவண்ணன் அவன். மணிவாய் முத்து இலங்க, மணிவாய் அவனுடைய வாய் வந்து அப்படியே ஒரு முத்து பூத்தது மாதிரி அவன் பற்கள்லாம் முளைச்சிருக்கு, வெண்மை நிற பற்கள். அப்படி இருக்க நீ வந்து அம்மணி மேல், இந்த இடத்துல அம்மணிங்கிறது அம்மையினுடைய இடுப்பு, அம்மணி மேல் டைரக்டா எங்கிட்ட அப்படிங்கிற பொருளையும் நீங்க சொல்லலாம். அம்மைதான் அம்மணி மேல், நீங்க எங்கிட்ட வந்து தாயாகிய என்னிடம் வந்து சப்பானி கொட்டாய் அப்படின்னு அந்த தாய் கேட்கிறான். தாயே தன் குழந்தைய திரும்ப இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன வார்த்தை சொல்றா? ஆழியங்கையனே, கையில் ஆழி உடையவனே. நீங்க யோசிங்க, இதுக்கு உரை எழுதுற இடங்கள்ல அவன் திருவாளி என்னும் மோதிரத்தை அணிந்தவன் ஒரு உரை வருது. அது வெறும் மோதிரம் அணிந்தவன் இல்ல, அந்த கை மோதிரம் அணிந்த கை இல்ல, சப்பானி கொட்டி ஆடக்கூடிய இந்த கை அந்த சுதர்சனம்ங்கிற ஒரு உலகின் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை தனது கைகள்ல வச்சிருக்கக்கூடிய அந்த கை இது. இது ஒரு குழந்தையினுடைய சப்பானி கொட்டுற கை இல்ல. ஆழியங்கையனே, ஆழியை உடையவனே, அவ்வளவு வலிமை மிக்க ஆயுதத்தை கையில் உடையவனே, அந்த குழந்தை தான் உன்கிட்ட வந்து இப்ப சப்பானி கொட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் எப்படி சப்பானி கொட்டுது? மணிவாய் முத்துலங்க அம்மைதன் அம்மணி மேல் வந்து சப்பானி கொட்டும்படி தாயே கேட்கிறான். அவ்வளவு அழகோடு அந்த குழந்தை எத்தனை ஆபரணங்களை அணிந்தபடி வந்து அப்படி அந்த குழந்தை இது பண்ணுது. அடுத்த பாட்டுலையும் இந்த நிலாவை பற்றிய பாட்டு. நிலால எத்தனை நிலா, ஒவ்வொரு நிலாவுக்கும் ஒரு பொருள் வரும்படி அந்த பாட்டை வச்சிருப்பாரு. தூநிலா முற்றத்தே போந்து விளையாட வான்நிலா அம்புலி சந்திரா வா என்று நீ நிலா நிற்புகழா நின்ற ஆயர்தம் கோ நிலாவ கொட்டாய் சப்பானி குடந்தை கிடந்தானே சப்பானி. அது அவனை என்ன கேக்குறா? தூநிலா முற்றத்தை, நிலா முற்றம் அப்படிங்கிறது ஒரு இடம், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம், சில இடங்கள்ல வீட்டுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இடம். இப்படி முற்றம், அதுல வந்து ஓப்பனா இருக்கும், அதனால நிலா வெளிச்சம் நன்கு இருக்கும். தூய நிலா, நல்ல பௌர்ணமி நிலா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நிலா முற்றத்துல போந்து விளையாட, அங்க வந்து விளையாடும்படி அவன் யார கேக்குறான்? வான்நிலா அம்புலி. இந்த இடத்துல வான் நிலா அப்படின்னு சொன்னாலே வானத்துல இருக்கிற நிலா தானே, அப்புறம் ஏன் வான் நிலா அம்புலி? அது இங்க நிலா புகழா அப்படின்னு முடியறது எல்லாமே நம்ம ஆங்கிற எதிர்மறை பொருள்ல இல்ல. வான் நிலா அம்புலினா வானில் நிலைத்திருக்கிற அம்புலியே, வானில் நிலை பெற்ற அம்புலி. அம்புலிங்கிறது தான் இங்க நிலவை குறிக்கக்கூடிய சொல். முதல்ல சொன்னது நிலா முற்றம், ஒரு இடம். தூ நிலா முற்றத்தே போந்து விளையாட வான் நிலா அம்புலி, வானில் நிலை பெற்ற அம்புலியே, சந்திரா, அவனுக்கு இன்னொரு பேர், இரண்டையும் சொல்லி கூப்பிடுறாங்க, அம்புலியே சந்திரனே, வா என்று நீ நிலா நின் புகழ். அதாவது அவனுடைய ஒரே நிமிஷம், இங்க நீ நிலா அப்படின்னா நீ நிற்கும்படியாக, நின் புகழா நின்ற ஆயர், நின்னை புகழுகின்ற ஆயர்தம் கோ நிலாவ. அதாவது நீ இங்கு வந்து இங்கு நிற்க வேண்டும் என்று நின் புகழா, நின்னை புகழக்கூடிய ஆயர்களின் கோ. ஆயர்களின் கோ யாரு? நந்தகோபன். ஆயர்களின் கோ நிலாவ, நிலாவன மகிழ, மகிழும்படியாக கொட்டாய் சப்பானி. சந்திரனை கூப்பிடுன்னு குழந்தைய சொல்றா, நீ போய் அந்த சந்திரனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை கேட்கிறான். குடந்தை கிடந்தானே கொட்டாய் சப்பானி. இன்னைக்கும் குடந்தை வந்து சந்திரனுக்குரிய தலம், சந்திரன் பூஜித்த தலம் தான் அதையும் சொல்லுவாங்க குடந்தையில. அப்போ சந்திரனை கூப்பிட சொல்லி குடந்தை கிடந்தானை கூப்பிடுறாரு. குடந்தை கிடந்தான் வந்து அப்படி கூப்பிடுற குழந்தை யாரு? அந்த கரங்கள் யாருடைய கரங்கள் தெரியுமா? குடந்தையில் தெய்வமாக இருக்கிறானே, பள்ளி கொண்ட தெய்வமாக இருக்கிறானே, குடந்தை கிடந்தவன், அவன் தான் இந்த குழந்தை.
அப்படின்னு அவர் சொல்றாரு. தூணிலா முற்றத்தே போந்து விளையாட வான்நிலா அம்புலி. தூணிலா, வான்நிலா, நீ நிலா, கோ நிலா, 4 நிலா வச்சிருக்காரு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் வேற பொருள் வைக்கிறார். தூணிலா, நிலா முற்றத்தை குறிப்பது. வான்நிலா, வானில் நிலைத்திருப்பதை குறிப்பது. நீ நிலா, நீ நிலைத்திருக்கிற என்று சொல்லுகிற. கோ நிலாவ, கோ மகிழும்படியாக அப்படிங்கிற பொருள். அப்போ நீ இங்க முற்றத்தில் வந்து நின்று அந்த வானத்துல நிலைத்திருக்கிற நிலாவை விளையாட கூப்பிடு. அப்படி கூப்பிடுறது யாருக்கு மகிழ்ச்சியை அளிக்கும்? உன்னுடைய தகப்பனாகிய, அதாவது ஆயர்களுக்கு கோவான, ஆயர்தம் கோ, ஆயர்களுக்கு தலைவனானவன் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆகவே இந்த பாட்டு வந்து ஒரு நிறைய வார்த்தை விளையாடல்களை அப்படி உள்ள போட்டு நந்தகோபரை இது பண்ணி, நீ நின் புகழா நின்ற ஆயர், உன்னை புகழா நின்றனா நீ செய்யறதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து நிற்கக்கூடிய ஆயர்தம் கோ, இவன் செய்யறதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து நிற்கக்கூடிய ஆயர்களின் தலைவனாகிய நந்தகோபன் மேலும் மனம் மகிழும்படியாக, நிலாவ அவன் மனம் மகிழும்படியாக நீ சப்பானி கொட்டாய். நீ என்ன செஞ்சாலும் உங்க அப்பா ரசிப்பான்டா, இருந்தாலும் நீ போய் ஒரு தடவை நிலாவை கூப்பிட்டு அவன் இன்னும் பயங்கர மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அவன் சொல்றான். அப்படிப்பட்ட குழந்தை எந்த குழந்தை? குழந்தையில் கிடந்த பெருந்தெய்வமாகி அந்த குழந்தை, அந்த தெய்வம் தான் இங்க குழந்தையாக வந்திருக்கு. புட்டியில் சேரும், இது அப்படியே ஒரு குழந்தைய கண்ணுக்கு முன்னாடி காட்டுற காட்சி. இது வரைக்கும் அலங்காரமா அந்த குழந்தைய சொல்லியாச்சு. அந்த குழந்தைக்கு முன்னாடி பாருங்க, பல்மணி முத்து இன் பவளம் பதித்த தோடுலாம் அணிஞ்சுக்கிட்டு, பொன்னரை நானோடு மாணிக்க கிங்கினி தன் அறையாட, இப்படியெல்லாம் அழகு குழந்தையாக நெற்றி சுட்டி அப்படியே தாழ்ந்து ஆட, அப்படியெல்லாம் ஆடிட்டு வந்த குழந்தை இப்பதான் ரியல் குழந்தையா வருது. புட்டியில் சேரும் புழுதியும், புட்டினா உட்கார்ற இடம், எங்க ஊர் பக்கம் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கங்கள்ல அந்த பிட்டிங்கிற வார்த்தைக்கு இப்ப யாருக்கும் தெரியாது. இப்ப நமக்கு பட்ஸுக்கு என்ன பேரு அப்படின்னா பிட்டி. ஊசி எங்க போடணும் டாக்டர்ல தான் கேட்டாங்க, பிட்டியில தான் போடணும் அப்படின்னு சொல்றது இன்னும் உண்டு. திருநெல்வேலிக்கு, இன்டீரியர் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா பிட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதனுடைய ஒரிஜினலான வார்த்தை புட்டி. புட்டிங்கிறது பின்பக்கம் அமரும் இடம். அப்படி குழந்தை போய் இவன் போய் எங்கெல்லாமோ உட்காந்துட்டு வந்திருக்கான். அதனால புட்டியில் பூரா சேரும் புழுதியும் அப்பி இருக்கு. அதை அப்படியே வீட்டுக்குள்ள அப்படியே வந்துடுறான். புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து, அதை கொண்டுட்டு வந்து அட்டி அமுக்கி என் மேலெல்லாம் தடவி ஈசி விட்டு எல்லா இடத்துலயும் அமுக்கி, அகம்புக்கு அப்படியே வீட்டுக்குள்ள புகுந்து, மண்ணெல்லாம் வந்து புழுதி மண்ணு, மேலெல்லாம் சேரும் புழுதியுமா இருக்கு, அதையெல்லாம் என் மேல வந்து தடவி விட்டுட்டு போற அளவுக்கு எல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யறான்? அகம்புக்கு வீட்டுக்குள்ள நைஸா உள் வீட்டுக்குள்ள போய் அறியாமே, எவருக்கும் தெரியாமல், சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டி கன்றே. என்ன அழகான வார்த்தை பாருங்க. இதை அப்படி வாசிச்சீங்கன்னாலே அவ்வளவு அழகா இருக்கும். புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அட்டி அமுக்கி அகம்புக்கு அறியாமே, சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும் உன் பட்டி கன்றே கொட்டாய் சப்பானி பர்பனாபா கொட்டாய் சப்பானி. அந்த குழந்தைய அவர் சொல்றாரு, வெளியில புழுதியிலலாம் விளையாடி சேரும் புழுதியுமா ஓடி வருவேன், உட்கார இடம் பூரம் சேரும் புழுதி, அதை கொண்டாந்து என் மேல ஈசி விடுவேன் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கான்? அப்படியே அந்தால ஓடி வந்து மடியில உட்காந்துருக்கான். அதனாலதான் அவன் உட்கார்ற இடத்துல இருக்கிற ரொம்ப தெளிவா சொல்றாரு, சேரும் புழுதியும் எங்க இருக்கு அதைத்தான் தெளிவா சொல்றாரு. புட்டியில் சேரும் புழுதியும், அவன் உட்கார்ற இடத்துல பூரம் புழுதியாக்கிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல வந்து சேராக்கி வச்சுட்டு வந்திருக்கான். அது வந்து என் மேல அட்டி அமுக்கி அப்படி அழுந்த பதியும்படி, எப்படி அழுந்த பதியும் அங்க இருக்கிறது, வந்து மடியில உட்காந்துருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இடுப்புல வச்சுட்டு தானே கொஞ்சிட்டு இருந்தோம், என் அரை மேல் நின்று இழிந்துன்னு தானே கேட்டோம். ஆகவே இப்போ திரும்பவும் தூக்கி இடுப்புல வைக்கவும் அவ்வளவும் ஒட்டி இருக்கு. அட்டி அமுக்கி அமுக்கி தடவி விட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவ ட்ரெஸ்ல பூரா ஆக்கிட்டு அறியாமே அகம்புக்கு, யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு உள்ள புகுந்து சட்டி தயிரையும் காலி பண்ணியிருக்கான். அதோட விடல்ல, தடாவினில் வெண்ணெய், அந்த குழந்தைக்கு கொஞ்சமாவே திங்க தெரியல பாருங்க. தயிர்னா என்ன, 1 ஸ்பூன் 2 ஸ்பூனையா குடிச்சிட்டு போகுது அது. சட்டி தயிர், அந்த வார்த்தையவே கவனிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம யாரையா சொல்லலாம், சட்டி சோறு திம்பான், ஒரு வேலைக்கு ஆக மாட்டான், சொல்லும் போதே அந்த குவாலிட்டி அந்த குவான்டிட்டியை சொல்றோம்ல, அதான் அந்த அம்மா சட்டி தயிரும் குடிச்சிருதுப்பா அந்த குழந்தை.
சட்டி தயிரும் குடிச்சது போக தடாவினில் வெண்ணெயும், வெண்ணெய வந்து தடா பெரிய அண்டால வச்சிருக்கேன், அதையும் அதையும் தின்னுறான். பட்டி கன்றே, பட்டி கன்றுனா என்ன அர்த்தம்? பட்டியில் இருக்கக்கூடிய கன்றே. சரி, ஏன் கன்றை மேய விடாம பட்டியல போட்டிருக்காங்க? அது ரொம்ப சேட்டை, துள்ளிக்கிட்டு தெரியும். அதை மேய்ச்சலுக்கு விட்டோம், திரும்ப பிடிச்சி அடைக்க முடியாது. ஆகவே அது பட்டி கன்றா சில அது பட்டி மாடுப்பா, அதை அவுத்து விட்டோம்னா யார் பாக்குறது? இன்னைக்கும் ஊர்ல இருக்கிற பாஷை. அது பட்டி மாடுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதை கவனிச்சு தான் மேய விடணும், கயிறு கட்டி தான் விடணும், இல்லைன்னா அது எங்கேயாவது சாடிரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவன் அப்படி கடும் சேட்டைக்காரன். பட்டி கன்று எங்க எப்ப துள்ளும், எந்த இடத்துக்கு மறியும், எந்த இடத்துக்கு துள்ளும், எங்க சாயும், எங்க ஓடும், எங்க நிக்கும், ஒன்னும் தெரியாது. அன்பிரடிக்டபிள். அப்படிப்பட்ட குழந்தை இது. பட்டி கன்றே கொட்டாய் சப்பானி. பத்மநாபா, பத்மநாபானா யாரு? நாபியில் பத்மம் உடையவன், அதான் பத்மநாபன். அதான் இவர் தமிழ்ல பத்மநாபா அப்படின்னு தமிழுக்கு ஒரு இதா எழுதியிருக்கிறாரு. பத்மநாபன், பத்மம்னா தாமரை, நாபம் நாபியில், நாபியில் தாமரையை உடையவன், அவன் தான் பத்மநாபன். பத்மநாபன் நாபில தாமரை இல்ல, என்ன செய்யறான்? பிரம்மனை படைக்கிறான். பிரம்மன் உலகை படைக்கிறான். அப்போ ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் இந்த உலகையேழும் அவன் உண்டு விடுவான், அவனே சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த உலகத்தை எப்படி உமிழ்வான்? தன்னுடைய நாபியிலிருந்து ஒரு தாமரையை மலரச் செய்து, அந்த தாமரையில் ஒரு பிரம்மனை உருவாக்கி, அந்த பிரம்மனின் வழியாக திரும்ப படைப்பு செயலை செய்யக்கூடியவன். அப்பேற்பட்ட இந்த உலகையே படைக்கக்கூடியவனையே படைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இப்படி புட்டியில் சேரும் புழுதியுமா இங்க நான் ஒளிச்சு வச்சிருக்கிற என்னுடைய சட்டி தயிரையும் தடாவினில் வெண்ணெயையும் உண்ணக்கூடிய பட்டி கன்றாக தெரிகிறது. அங்க அவன் எப்படி இருக்கான்? பத்மநாபனா இருக்கான். பத்மநாபனா இருக்கும்போது அவன் திருக்கோலம் என்ன? ஒரு நிமிடம். பத்மநாபனாக இருக்கும்போது அவனுடைய திருக்கோலம் அரிதுயில் கோலம். அவன் அப்படியே அரிதுயில்ல இருப்பான். இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? பட்டி கன்று, துள்ளி குதிச்சு சாடி மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை அவன். ஒரு நொடி நிக்க மாட்டான் ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட குழந்தை. அதுதான் அப்படிப்பட்ட குழந்தை என்ன செய்யுது? நான் எனதென்று, நான் என்னுடைய சிறப்பென்று எவற்றையெல்லாம் உள்ளே வைத்திருக்கிறேனோ அதை நான் அறியாமலேயே அவை அனைத்தையும் எடுத்துட்டு போகக்கூடியவன் அவன் இருக்கான். அதனாலதான் அகம் புக்கு. இந்த இடத்துல அகம்ங்கிறது வெறும் வீடு மட்டும் இல்லை, என்னுடைய ஆழ் மனம், எனக்குள் புகுந்து நான் அறியாமலேயே நான் சட்டி தயிரையும் தடா வெண்ணையும் எனக்குள்ள வச்சிருக்கேன், அப்படியே திரட்டி வச்சிருக்கேன். நான் திரட்டி வைத்திருக்கிற, நான் உருவாக்கி வைத்திருக்கிற எல்லா மமகாரம், அந்த தன்னகங்காரம், என்னுடைய இருப்பினால் நான் என்கிற உணர்வினால் உருவாக்கி வைத்திருக்கிற அத்தனையும் இந்த குழந்தை சத்தமில்லாம உள்ள புகுந்து, எனக்கு தெரியாமலேயே என் அகத்திற்குள் புகுந்து, எனக்கு வெளியில என்ன கொடுத்துட்டு போகுது? வெளியில பார்க்க எப்படி இருக்கு? நல்ல சேரும் புழுதியும் கொண்டு அட்டி அமுக்கி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை எனக்கு சோதனை, இறைவன் கொடுக்கக்கூடிய சோதனை. அவர் சொல்லக்கூடிய விதத்தை பாருங்க. இது வெளியில பார்த்தா அவன் என் மேல சேரையும் புழுதியையும் இது தடவிட்டு போயிருக்கான். ஆனால் அவன் உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கான்? என்னை அறியாமலேயே எனக்கு உள்ளே புகுந்து சட்டி தயிரும் தடாவினில் வெண்ணையும், என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நான் உருவாக்கி வைத்திருந்த அத்தனையும் இல்லாமல் செஞ்சிருக்கான். வெளியில பார்க்க என் மேல சேரள்ளி பூசின மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அவன் நான் வச்சிருந்த எல்லாத்தையும், நான் உருவாக்கிய எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அதுதான் அந்த குழந்தையோட சிறப்பு. அந்த குழந்தை உலகை படைக்கக்கூடிய குழந்தை. எப்போ எனக்கு ஒரு புதிய உலகத்தை அவன் உருவாக்கி கொடுத்துருவான். எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து என்னை ஒரு புது ஆளா ஆக்கிடுவான். அதான் அந்த புது உலகம் படைக்கக்கூடிய பத்மநாபாங்கிற வார்த்தைய இந்த இடத்துல கொண்டு வச்சுக்கிறது. அப்படி பாட்டு. வெளியில பார்த்தா சேரும் புழுதியும் தடவி இருக்கான் அந்த குழந்தை. என்னது உன் ட்ரெஸ் எல்லாம் ஒரே புழுதியா இருக்கு, சேரா இருக்கே, என்ன செஞ்ச? இந்த பையதான் என் மேல ஈசிட்டு போயிட்டான், அவன் வெறுமனை ஈசிட்டு போயிட்டான். பாக்குற எல்லாரும் உன்னுடைய இதைத்தான் கேட்பாங்க. ஆனா இந்த குழந்தை அறியாமல் அகம்புகுந்து என் மனதிற்குள் நான் வைத்திருந்த அத்தனையையும் இல்லாமலாக்கி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, எனக்கு ஒரு புதிய உலகத்தை படைத்து கொடுத்து விடும். அப்படிப்பட்ட குழந்தை இது. அதுதான் முன்னாடி சப்பானி கொட்டிட்டு இருக்கு. தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது போர் உய்த்து புகுந்து. கொஞ்சம் லேச தொண்டை அடைக்குது. தாரித்து நூற்றுவர் தந்தை சொல் கொள்ளாது போர் உய்த்து. அது
தந்தை சொல் கொள்ளாது அப்படின்னு சொல்லும்போது தந்தையாருடைய பேச்சை கேட்காமல் தந்தையாருடைய பேச்சை கேட்காமல் தாரித்து நூற்றுவர். அவர் யார சொல்றாருங்கிறது நமக்கு தெரியுது. பாண்டவர்களை சொல்றாரு. நூற்றுவர்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். கௌரவர், பாண்டவர், அந்த இதை எல்லாத்தையுமே. அப்போர் உய்த்து வந்து புகுந்தவர் மண்ணாள பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அன்று தேர் உய்த்த கைகளால் சப்பானி தேவகி சிங்கமே சப்பானி. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தேவகியினுடைய சிங்கமாக அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுறாரு. இது வரைக்கும் யசோதைய சொல்லிட்டு இருந்தவர் இந்த இடத்துல இப்படி ஒரு இதா வந்துடுறாரு. இதுல என்னெல்லாம் பொருள்? இந்த இடத்துல தந்தை அப்படின்னா இவருடைய பொசிஷனை சொல்லக்கூடியது. அந்த 100 பேருக்கும் தந்தையினுடைய இடத்திலிருந்து நீ சொன்ன என்னென்னது பண்ணாதப்பான்னு சொன்ன. ஆனா அந்த பேச்ச அவங்க கேட்கல. நீ ஒரு தந்தையின் இடத்திலிருந்து அந்த 100 பேருக்கு எல்லாத்தையும் சொன்ன. தாரித்து அப்படின்னா தரித்து கொள்ளாமல், மனதில் தரித்தல். அதை இங்க நீட்டல் விகாரமாக தாரித்துன்னு சொல்றாங்க. மனதில் தரித்தல் அப்படின்னா மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுதல், அதன்படி நடத்தல், அதான் தரித்தல். உன்னையே மனதில் தரித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆகவே இங்க தாரித்து அப்படின்னா தரித்து. 100 தந்தை சொல் தரித்து கொள்ளாது அப்படின்னு அர்த்தம். தந்தை போல நீ சொன்ன சொல்லை அந்த 100 பேரும், கௌரவர்களாகிய 100 பேரும் கேட்கல, கொள்ளாது, அதை மனதிற்கொள்ளாது போர் உய்த்து வந்து அப்படி அவங்க வந்து போருக்கு விரும்பி அவங்க வந்து அப்படி பண்ண காலத்துல நீ என்ன செஞ்ச? அந்த மண்ணால பாரித்த மன்னர் பட பஞ்சவர்க்கு அன்று, அன்னைக்கு வந்து மண்ணை ஆண்டவர்கள் சொல் பேச்ச கேட்காம அந்த 100 பேரும் உன் சொல்லை இது பண்ணாம போரே வேணும்னு கேட்டு வந்து அன்னைக்கு மண்ணை கையில வச்சிருந்த அவங்க எல்லாருமே படனா இறந்து பட அழிய பட நீ பஞ்சவர்க்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு அன்று என்ன செஞ்ச? தேர் உய்த்த கைகளால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கைகள் என்ன செய்யும்? அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். இந்த கைகள் என்ன செய்யும்? உனக்கு நல்ல வார்த்தையை சொல்லும். தந்தை சொல் கொளாது நீ போகும்போது மன்னர் பட நீ படும்படியாக, இந்த மண்ணில் வீழும்படியாக யாருக்கு அன்றைக்கு தேர் உய்க்கும்? பஞ்சவர்க்கு. பஞ்சவர் யாரு? பஞ்ச பாண்டவர்கள். இதே இது 5 வேற எதை குறிக்கும்? பஞ்சவர்கள்ங்கிற வார்த்தை ஐம்புலன்களை குறிக்கும். ஐம்புலன்களையும் இயக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இவன் தான். பஞ்சவர்க்கு அன்று தேர் உய்த்த கைகள். ஐம்புலன்களும் எப்படி செல்ல வேண்டும், அந்த 5 புலன்களும் எந்த திசையில் ஓடணும், எவ்வளவு வேகத்தில் ஓடணும், எதை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற அனைத்தையும் இவன் தான் தனது கைகளால தீர்மானிக்கிறான். அப்ப இவன் சொன்ன சொல்ல நீ முதல்ல கேட்டிருக்கணும். நீ 100 பேரா கூட இரு, எண்ணிக்கையில கூட நீ வலிமையா நினைப்ப. அன்னைக்கு இவன் சொன்ன பேச்ச நீ உன்னுடைய இன்றைக்கு உனக்கு வலிமை இருப்பதால், இன்றைக்கு உனக்கு எல்லாம் முடியும் நினைப்பதால நீ அப்படி அவன் பேச்ச கேட்கலன்னா உன்னுடைய 5 புலன்களாலும் நீ என்ன ஆயிருவ? பட மன்னர் பட. நீ மண்ணை ஆளக்கூடிய வலிமை 100 பேரா இருக்கும். அன்னைக்கு மண் உங்கள்கிட்ட தான் இருந்தது. பஞ்சபாண்டவர்களுக்கு என்ன இருந்தது? நிலம் ஒண்ணு கொடுக்கலையே. அன்னைக்கு பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களோட சண்டைக்கு போகும்போது இது பூரா அரச பதவி பூரா யார்கிட்ட இருந்தது? கௌரவர்கள்ட்ட தானே இருந்தது. அன்றைக்கு மண் கொண்ட மன்னர்களாக இருந்தது கௌரவர்கள் தானே. பாண்டவர்களுக்கு ஒண்ணும் இல்லையே. அதனால அன்றைக்கு பஞ்சவர்க்கு, அன்னைக்கு ஒண்ணுமில்லாத அந்த 5 பேர் தானே. நாம 100 பேர் இருக்கோமே, நம்மள்ட்ட தானே மண் இருக்கு, நம்மள்ட்ட தானே செல்வம் இருக்கு, நம்மள்ட்ட தான் நிறைய இருக்குன்னு நினைச்சு நீ எதையாவது ஒண்ணு இவன் பேச்ச கேட்காம போனா அந்த 5 பேரையும் செலுத்தக்கூடியவன் இவன். அதை மறந்துடாத. இந்த 5 பேரை வச்சே உன்னை இந்த மண்ணுல வீழ வச்சிருவாங்க. அதுதான் அவர் சொல்லக்கூடியது. அவன் யாரு? தேவகியின் சிங்கம். அவன் தேவகிக்கு பிறந்த சிங்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இங்க இந்த பஞ்சவர்க்கு அன்று தேர் உய்த்த கைகளால்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குறியீடு. 5 புலன்களையும் அவன் தான் இயக்குகிறான். அதனாலதான் நீ அவன் பேச்ச கேட்டே ஆகணும். அப்படி கேட்கும்போது உன்னோட 5 புலன்களையும் அவன் சரியான திசையில செலுத்துவான். நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் இல்லையா? அவன் இந்த 5 புலன்களுக்கும் சரியான ஒன்றைத்தான் நமக்கு இவங்க சொல்லுவாங்க. நீங்க அந்த 5 புலன்களை தவிர்த்திட முடியாது. 5 புலன்கள் ஏற்படுத்தும் மயக்கத்தை நீங்கள் தவிர்க்கலாம். நல்ல காட்சியை இந்த கண்கள் காண ஆசைப்படும்.
எது நல்ல காட்சி? அப்ப இந்த இறைவனின் திருவுருவத்தை பாருன்னு சொல்லிடலாம். ஒரு பெண்ணின் எழிலை நான் பார்ப்பதுதான் காட்சின்னு நினைக்கிற இடத்துல இந்த பாரு ஆண்டவனின் எழிலை நீ பாரு. ஆமா. ஒரு இதை கேட்கும் போதே வந்து ஒரு சிற்றின்பத்தை தூண்டக்கூடிய ஒரு இசை, அதுவே இசைன்னு நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தேன்னா இல்ல. இறைவனின் புகழை பாடக்கூடிய இசைக்கு வா. இதுலயும் புலன்கள் இருக்கு, அதுலயும் புலன்கள் இருக்கு. பேரின்பத்திலும் புலன்கள் தான், சிற்றின்பத்திலும் புலன்கள் தான். ஆனால் இந்த புலன்கள் எவரால் செலுத்தப்படுகின்றனங்கிற அறிவோடு நாம் செயல்படும் போது நமக்கு எதிர 100 பேர் இருந்தா என்ன, மன்னாளும் மன்னர்கள் இருந்தா என்ன, அவங்க எல்லாருமே இந்த 5 பேர்கிட்ட மாட்டி கேள்வி விட போறாங்க. ஏன்னா இந்த 5 பேரும் பெரிய கெட்டிக்காரன் இல்ல. இந்த 5 பேரையும் செலுத்தக்கூடிய ஒருத்தன் இருக்கானே, அவன் தான் கெட்டிக்காரன். அவன் முதல்லயே உனக்கு சொல்லுவான் எல்லாத்தையும். தந்தையின் இடத்திலிருந்து சொல்லியிருக்கான், உண்மையில அன்பு கொண்டு சொல்லியிருக்கான். அதை நீ கேட்காதப்ப இந்த 5 பேருடைய போக்கு அவன் கை விட்டுருவான். அப்ப நீ அந்த 5 பேர் 5 திசைக்கு இழுப்பாங்க, உன் தேர் எங்க போய் சேருங்கிறது உனக்கே தெரியாது. அவ்வளவுதான் அதுல இருக்கிற அந்த அந்த நுட்பத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். அடுத்த பாட்டு வந்து, பரந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோத கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பானி சார்ங்க வெற்கையனே சப்பானி. இந்த இடத்துல இவர் வந்து கிருஷ்ண அவதாரத்தை சொல்லிட்டு நேர எங்க வந்துடுறாரு, ராமாவதாரத்துக்கு வந்துடுறாரு. ராமாவதாரத்துல இவர் என்ன செய்தார்? பறந்திட்டு நின்ற, அதாவது பறந்து நின்ற, விரிந்து பறந்துட்டு அப்படின்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நின்ன, அப்படி பரவியுள்ள, அப்படி அந்த படுகடல், படுகடல்னா ஆழமான கடல், ஆழமான கடல் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கிறது. அதை வந்து இறந்திட்ட கைகளால் அவன் வழி கேட்கிறான். ராமாவதாரத்துல அந்த கதை நடக்குது. ராமேஸ்வரத்துல வந்து நிக்கிறாங்க, சேதுமுனையில நிக்கிறாங்க. அந்த பக்கம் போனோம், கடலை தாண்டணும். இவர் வந்து வருண ஜபம் பண்றாரு. வருணனை நினைத்து கடலின் தெய்வமாகிய வருணனை வணங்கி தனது கைகளால் அவர்கிட்ட வந்து இறங்குகிறார். இரக்கம், அதாவது என்ன கேட்கிறார்? ஐயா வருண தெய்வனே எனக்கு வழிவிடு, கடலின் தெய்வமே எனக்கு வழிவிடு, நான் அந்த கரைக்கு போகணும், எனக்கு வழி கொடுக்க மாட்டேயா அப்படின்னு கடல் வந்து கடல்கிட்ட இவர் கேட்கிறார். அப்படி இறந்திட்ட கை மேல, அப்படி கேட்டு நின்ற கை மேல அந்த கடல் என்ன செஞ்சது? அலை எரிதிரை மோத, திரை எரிதிரை, அதுதான் அலை. அலைன்னு அந்த வெறும் அலையை கொண்டு வந்து அவன் கையில அப்படி அடிச்சுட்டு போகுது. போயா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு போகுது. அவன் அப்படி வந்து கேட்டு நிக்கிறான். அவனை மதிக்காம அவன் கை மேல வெறும் அலைகளை இது பண்ணி நிக்க, அதை பார்த்து அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கோபம் வருது. கோபம் வந்து அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய அந்த கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் அந்த கடலை இன்னையோட ஓச்சிடுறேன் பாரு, இவன் நான் இவளை கேட்டு எனக்கு மரியாதையா கேட்டு இவன் செய்யல, இப்ப நான் ஒரு அக்னி அஸ்திரத்தை எடுத்து விடுறேன், அதன் வழியாக இந்த கடல் வற்றிரும், அதுக்கப்புறம் நம்ம தாராளமா என்ன செய்யலாம், நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்னி அஸ்திரத்தை எடுக்கும் போதுதான் கடலின் தெய்வம் ஆகிய அவன் வந்து பயந்து ஓடி வந்து ஐயா மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்றான். அவன் இங்க வந்து அவர் சொல்றது எல்லாமே அப்படி ரொம்ப ஒரு பிரமாதமான ஒண்ணு. பறந்திட்டு இறந்திட்டு கறந்திட்டு சரந்தொட்டு, அப்படி அப்படி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அழகு. பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோத கறந்திட்டு நின்ற கடலை கலங்க. அவன் அந்த அந்த கடல் வந்து அவனுக்கு அவ்வளவு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியது, ஆழமான கடலாக இருக்கக்கூடியது. அவனுக்கு வந்து ஒரு பெரிய சவால், ஆழ்கடல்ங்கிறது ஒரு பெரிய சவால் இல்லையா? அந்த சவால்கிட்ட முதல்ல இவன் எப்படிதான் கேட்கறான்? இறங்கி கேட்கறான். ஆனா அந்த இறங்கிய கை மேல் அவன் எரிதிரை மோத கறந்துட்டு விட்டான். அதாவது அவன் வந்து ஒரு வெறுப்பை காமிச்சிட்டான். அப்ப அந்த கடலை, கறந்துட்டு நின்ற கடலை, இவன் மேல ஒரு அலட்சியத்தை காட்டிய அந்த கடலை சரந்தொட்ட கைகளால், சரத்தை எடுத்து இப்படி வச்ச கை இருக்கு, அந்த கை, அந்த கை என்ன கை? சார்ங்கம் என்னும் வில்லை உடைய கை. ஏற்கனவே ஆழியங்கையனேன்னு சொல்லியிருக்கான். ஆழி என்கிற ஆயுதத்தை கையில் உடையவன், சக்கரத்தை கையில் உடையவன். இங்கே சார்ங்கம் என்னும் வில்லை கையில் உடையவன். சார்ங்கம் என்னும் வில் என்ன செய்யக்கூடியது? ஆழ்கடல், படுகடலையே பறந்துட்டு நிற்கும் படுகடலையே வற்றி போக செய்யற அளவிற்கு தன்னுடைய சரங்களால் வலிமை மிக்கது. அந்த அப்பேற்பட்ட வில் தான் சார்ங்கம் என்னும் வில். அந்த வில்லை கையில ஏந்தினவன், அந்த கையத்தான் நான் இப்ப சப்பானி கொட்ட கூப்பிடுறேன். இந்த கையில அவன் சார்ங்கம்ங்கிற வில்லை ஏந்தி
பறந்துட்டு நின்ற படுகடலையே அவன் வந்து இதா செய்யக்கூடியவன், இல்லாம செய்யக்கூடிய ஒருவன். அப்படிப்பட்ட வலிமை மிக்க ஒரு ஆயுதத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய குழந்தையை தான் நீங்க இங்க கூப்பிட்டு என்ன செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க, சப்பானி கொட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் அவர் சொல்றார், அப்பேற்பட்ட கை அது. அடுத்ததுல என்ன சொல்றாரு, இதே பாட்டு, இதே இதுதான் கிட்டத்தட்ட. குரக்கு இனத்தாலே குறை கடல் தன்னை. இந்த இடத்துல அந்த குறையை வச்சு விளையாடுறாரு. குரக்கு இனத்தாலேன்னா குரங்குங்கிறது தான் குரக்கு. குறை கடல், குறை கடல்னா இந்த சப்தம் இடக்கூடியது, அதான் குறை. குறை கடல்னா நாய் குறைக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஓசை எழுப்புதல். இந்த குறை கடல் இந்த இடத்துல ஓசை எழுப்பக்கூடிய பெரும் அலைகளை உருவாக்குற கடல். அப்படி அந்த கடலை குரக்கு இனத்தாலே, குரங்கு இனத்தாலே நெருக்கி அணை கட்டி, அந்த குரக்கு இனத்தால் அதை குறுக்கி அதற்கு ஒரு அணை கட்டி, அது ஓசை எழுப்பக்கூடிய கடலை குரங்கு இனத்தை வைத்து ஒரு அதன் மேல் அணை கட்டி அதற்கு ஒரு பாலம் கட்டி, நீள்நீர் இலங்கை அரக்கர் அவிய, அந்த நீள்நீர் இலங்கைனா சுற்றிலும் நீரால் சூழப்பட்ட தீவு. இலங்கைங்கிறது ஒரு தீவு இல்லையா, அதனால நீள்நீர் இலங்கை, சுற்றிலும் நீர் நிறைந்த இலங்கையை அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் அவிந்து போகுமாறு, அதாவது எரிந்து போகுமாறு அடுகணையாலே, சூடான, அடுனா பயங்கர வெப்பம் மிகுந்த அப்படி ஒரு கணையால் அவர்களெல்லாம், அந்த அரக்கர்களெல்லாம் அவிந்து போகும்படி நெருக்கிய கைகளால் சப்பானி நேமியங்கையனே, நேமிங்கிறது இங்க சக்கரம் தான். இந்த சக்கரம் என்ன செய்யுது, அந்த அரக்கர்கள் அவியும்படியான அடுகணை, அந்த அந்த அவன் விடக்கூடிய கணை எல்லாமே சக்கரம் போல இருக்கக்கூடியது. ஆக குரக்கு இனத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி, நீள்நீர் இலங்கை அரக்கர் அவிய அடுகணையாலே நெருக்கிய கைகளால் சப்பானி நேமியங்கையனே சப்பானி. குழந்தைகிட்ட அவர் சொல்றது பாருங்க, அவன் ஒரு குரங்கு இனமாக இருந்தா கூட அவங்கள வச்சு அவன் எப்பேற்பட்ட கடலை அணை கட்டியிருக்கான். அணை கட்டக்கூடியவன் அவன். குறைக்கும் கடல், ஓசையிடக்கூடிய கடலை அவன் இது பண்ணக்கூடியவன். கடலுக்கு பல குறியீடுகள் உண்டு. ஓசையிடக்கூடிய கடல்ங்கிறது நம்முடைய வெறும் வெளியில் இருக்கக்கூடிய உணர்வுகள், நம்முடைய விழிப்புணர்வு நிலையை குறிக்கக்கூடிய ஒண்ணு. இந்த விழிப்புணர்வு நிலையில தான் நாம இந்த என்ன சொல்றது, இந்த ஆரவாரமா பேசுறது, அதெல்லாம் என்னங்க, இது உங்க வீடுங்க இது அப்படின்னு வர்றவங்கள்ட்ட சொல்லுவோம். உடனே அவர் சரிங்க அப்ப நாளைக்கே நான் இதை சித்தப்பாக்கு வித்தரட்டுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம். அப்ப அந்த முதல்ல சொல்ற வார்த்தையெல்லாம் இந்த அலங்காரமான வார்த்தை. நீங்க வர்றதான் எங்களுக்கு ஒரு சிரமமா, நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வேனே, சரிப்பா ஒரு 1,00,000 ரூபாய் கொடுன்னா கொடுத்துருவாங்களா. அப்ப இந்த மாதிரி சவுண்டு விடுறது அத்தனையுமே குறைகடல் தான். இந்த கடல் அலை ஓசை சலபல சலபல சலபலன்னு எதையாவது பேசும், இந்த கான்சியஸ்னஸ். அதற்கு மேல கடல், படுகடல் இருக்கு, ஆழமான கடல், என்ன இருக்குன்னே தெரியாது, உள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கு, அதுக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்கு, எது ஆபத்தானது எது ஆபத்து இல்லாதது ஒண்ணுமே நமக்கு தெரியாது, நம்ம மனசுக்குள்ளதான். அப்ப நமது மனத்தை ஆனா இப்பேற்பட்ட மனம் பறந்து விரிந்த மனம், படுகடல் மட்டுமில்ல பறந்து விரிந்த கடல். அது குறைகடல் வேற. அப்பப்போ இந்த சவுண்டு பயங்கரமா விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளாவது அலை ஓசை அடங்கி இருக்கா கடல்ல? ஆழ்கடலில் தான் அலை ஓசையும் இருந்துகிட்டே இருக்கு. ஆழமான மனமும் நம்மிடம்தான், அனைத்தையும் உள்ள போட்டு புதைச்சி வச்சிருக்கிற மனமும் நம்முடையதுதான், எந்த நேரமும் சலம்பிக்கிட்டே இருக்கிற ஓட்டவாயும் நம்ம மனம்தான், இரண்டுமாக இருக்கக்கூடிய மனம். அதனாலதான் இந்த குறைக்கும் கடலை யார வச்சு அணை கட்டுனா, குரங்கு இனத்தை வைத்து. குரங்கு இனம் பயங்கர விஷமம், பயங்கர சேட்டை பண்ணக்கூடியது, எந்த விதத்திலும் அறிவுக்கு பொருந்தாது. என்னைக்காவது குரங்க சிறப்பியல்புக்கு ஒப்பு சொல்லியிருக்கோமா? இல்ல. குரங்கு இனம்ங்கிறதே சேட்டை, புத்தி கெட்டதனம், இந்த தேவையில்லாத குறும்பு, ஆப்பசைத்த குரங்கு அப்படித்தானே சொல்றோம். சும்மா இருக்காம போய் ஆப்ப அசைச்சு வால் மாட்டிக்குது அந்த குரங்குக்கு. அப்ப இந்த குரங்கனுடைய இயல்பே எதையாவது போய் நோண்டி நோண்டி அதுல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறதுதான். குரங்கு பிடிக்கிறதுக்கே சொல்லுவாங்க, அவனுடைய கையை உள்ள போகும்படியா இப்படி இப்படி குவிச்சு வச்சா உள்ள போயிரும், உள்ள போய் இப்படி முஷ்டிய மடக்கி பிடிச்சா வெளியே வராது. அந்த மாதிரி வாய் இருக்கக்கூடிய இதுக்குள்ள அதுக்கு சாப்பாடு பொறிகடலை எதையாவது போடுவாங்களாம். இந்த குரங்கு உள்ள போய் கையை உள்ள விட்டு உள்ள இருக்கிறத அப்படி அள்ளும் உள்ளங்கையால. இப்ப கை முஷ்டி பிடிச்சிரும், அந்த முஷ்டியை அப்படியே வெளியே எடுக்க முடியாது. அப்ப கையில எடுத்துக்கிறத இப்படி விட்டுட்டு கையை பழையபடி இப்படி 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 பூ மாதிரி குவிச்சுக்கிட்டு அது வெளியே வந்துடும், கை வெளியே வந்துடும். ஆனா அது செய்யாது. பூ மாதிரி குவிச்சு உள்ள விடும், உள்ள இருக்கிற இறை கையில கிடைச்ச உடனே கையை மடக்கி பிடிக்கும்,
அந்த குடத்தை கயிறு போட்டு கட்டியிருப்பாங்களாம். இது அந்த குடத்துல இருந்து இப்ப கையை வெளியே எடுக்காம உள்ள கையை மாட்டிட்டு திணறும், ஓடி வந்து அதை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு பொருள். அதான் குடத்திற்குள் கைவிட்ட குரங்கு போலன்னு வார்த்தையே வருது. அப்ப இந்த குரங்குங்கிறதே ஒரு அரைகுறை அறிவு உடையது, முழு அறிவு உடையது அல்ல. அறிவுடையது, ஆனால் முழு அறிவு உடையது அல்ல. ஆகவேதான் அரைகுறை அறிவுக்கு குரங்கு எப்போதும் உதாரணம் சொல்றது. அப்படி அரைகுறை அறிவு இருக்கிறவனை வச்சே இந்த அரைகுறையா இருக்கக்கூடிய கடல், குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டக்கூடியவன். அப்படி அணை கட்டி நமக்கு மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட எண்ணங்களையும் கெடுதல்களையும் அரக்கர் அவிய சுற்றிலும் நீள் சூழ் இலங்கை. நம்மளை சுத்தி நம்ம மனசுதான் சூழ்ந்திருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிறது நம்ம மனசுதான். நம்ம அதுக்கு நடுவுல தீவு மாதிரி கிடக்குறோம். நம்ம மனசு நம்மளை வேற எதோட போய் சேர விடல. ஜீவாத்மா பரமாத்மாவோடு போய் இணைதா இல்ல, அது தீவு மாதிரி தனியா தான் இருக்கும். நீள் நீர் இலங்கை தான் நம்ம மனம். அதுக்குள்ள நம்ம அவ்வளவு அரக்கர்களையும் வச்சு நல்லா தானே இருக்கோம். இலங்கையினுடைய சிறப்பை கம்பன் வர்ணிக்கிறத கேட்டதுன்னு கேட்டீங்கன்னு வைங்க, அயோத்தியை விட இலங்கையா நல்லா இருக்கேன்னு நினைப்போம். அப்படி இருக்குமா இலங்கை? இலங்கையினுடைய மதில் சுவரை மட்டும் வர்ணிச்சு பாடின பாட்டை கேட்கணும். அப்படி பாடியிருப்பாரு கம்பன். அப்ப அப்பேற்பட்ட இடம், அதுல அரக்கர் தான் இருக்காங்க. நம்ம மனமும் அப்படித்தான். சுற்றிலும் வெறும் எண்ணங்களால் ஆழ் மனமும் இதுவுமா சூழ்ந்து இருக்கிற இடத்துல நாம இருக்கோம். மனதால் சூழப்பட்டவர்கள் நாம். மனம் என்பது என்ன? தான்கிற உணர்வு. இந்த மமகாரம்ங்கிறது தான் அதை உருவாக்குது. இந்த தான்கிற எண்ணத்தை உருவாக்குது. அந்த நான்கிறது கடல் மாதிரி இருக்கிற போது அதுக்கு நடுவுல தான் நாம இருக்கோம். நாம நல்லா தான் இருக்கோம், எல்லா வசதி வாய்ப்புகளோட இருக்கிறோம், அத்தனை ஐஸ்வர்யங்களும் அருளப்பட்டு இருக்கின்றன. ஆனாலும் அங்க இருக்கக்கூடியது அரக்கர் குணம். அந்த அரக்கர் அவியும்படி கை தொடுக்கக்கூடியவன் யாரு? நேமியன் கையன், கையில் சக்கரம் உடையவன். ஏற்கனவே சொன்னான், சக்கரம் எப்போதும் தர்மத்திற்கு ஒப்பு சொல்லப்படுவது. தர்ம சக்கரம், தர்மத்தை நிலைநாட்டக்கூடியதுன்னு சொல்றது. அதோட வச்சு இதை யோசிச்சு பாருங்க. நேமிங்கிறது எப்போதும் இயங்கும் தர்ம சக்கரம். அப்ப எப்போதும் இயங்கக்கூடிய தர்ம சக்கரத்தின் வழியாதான் வெறும் குரங்கு இனத்தை கூட வச்சு, அரைகுறை அறிவுடைய குரங்கை வச்சு அவன் நம்முடைய அலட்டலான மனதை எல்லாத்தையுமே நெருக்கி அணை கட்டிடுவான். அப்படி செய்யக்கூடியவன் அணை கட்டி அவன் எங்க வருவான்? நம்ம அகங்காரத்தால சூழ்ந்து நம்மை சுற்றி நம்ம அகங்காரத்தை வச்சிருக்கோம். அதற்குள்ள நாம ஒரு கோட்டையை கட்டி உட்கார்ந்துருந்தோம்னா அங்க வந்து அந்த கோட்டையில் இருக்கும் அரக்கர்கள் அவியும்படியாக அடுகனை தொடுக்கக்கூடியவன் அவன். தர்மசங்கரம் அப்படி செய்யக்கூடியது. ஆகவே நம்மை வந்து இறைவன் ஆட்கொள்ளும் விதம் எப்படி அப்படிங்கிறது இந்த பாட்டு வழியா சொல்றார். அவன் வந்து அவனுடைய கைகள் எப்படிப்பட்ட கைகள் பாருங்க. அரக்கரவிய அடுகணையாலே நெருக்கிய கைகளால் நமக்கு அருளக்கூடியவன். அந்த கையத்தான் நம்ம சப்பானி கொட்ட சொல்லி கேட்டிருக்கோம். அடுத்த பாட்டுல வரக்கூடியது இன்னும் தெளிவான பாட்டு. அளந்து இட்ட, இந்த வார்த்தை இருக்கே, அந்த அளந்திட்டங்கிற வார்த்தைய நீங்க வெண்முரசுல தான் படிக்கணும். அளவைவாதத்தை அடிப்படையாக வைத்து அந்த இரணியனுடைய பேச்சும் இவனுடைய பேச்சும் பிரகலாதனுடைய பேச்சும் அந்த டயலாக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது வந்து தமிழில் தத்துவத்தை குறித்து எழுதப்பட்ட மிக மிக நுட்பமான பகுதிகள்ல முக்கியமான ஒரு பகுதி வெண்முரசுல வரக்கூடியது. இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் நடக்கக்கூடிய விவாதம் ஒண்ணு இருக்கு. எந்த புக்ல வருதுங்கிறது நான் மறந்துட்டேன். வெண்முரசோட எந்த நாவல்ல வருதுன்னு நான் மறந்துட்டேன். ஆனா அதுதான் அளவைவாதத்தை குறித்து பேசக்கூடியது. கணாதருடையதுன்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி பேசக்கூடியது. அதுதான் இந்த அளந்து இட்ட தூணைங்கிற வார்த்தையை எடுக்கும். அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்வுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி. இந்த பாட்டுல இருக்கிற நுட்பம் ஒண்ணு அந்த அளவையை சொல்லக்கூடியது. அளவைவாதம் எல்லாத்தையுமே இதாதான் பார்க்கும். தர்க்கத்துக்கு தான் அந்த பேரு இல்லையா? நியாயத்துக்கா வைசேஷியத்துக்கா? அளவைவாதம், சாரி மறந்துட்டேன். அது நியாயத்துக்கோ வைசேஷியத்துக்கோ இருக்கிற இன்னொரு பேர் தான். நியாயத்துக்கு கூட இல்ல, வைசேஷியம் தான் நினைக்கிறேன். ஆனா அணுக்கொள்கை வைசேஷியம் தான் இல்லையா? ஆமா, கணாதருடையது. ஆமா, அப்ப அளவைவாதம் வைசேஷியத்துக்குரியது. அவன் அதை பேசக்கூடியவனாதான் இருந்திருப்பான். அதுதான் அந்த இதுல வரக்கூடியது. அப்ப அளந்து இட்ட தூணை, அவன் வந்து தூண்கிறது இந்த இடத்துல என்ன, நிறுவக்கூடிய ஒண்ணு. அவன் ஒன்றை நிறுவறான். அதனாலதான் வெற்றி தூண், ஜெயஸ்தம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் ஒரு மன்னன் வெற்றி பெற்றால் அங்க உடனே ஒரு தூணை நிறுவிடுவான். அந்த தூணின் மேல் அவன் வெற்றி பொறிக்கப்படும். அவனுடைய இலச்சினை இருக்கும், அதுல அந்த கல்வெட்டா வச்சிருப்பாங்க. அப்படி நமக்கு அப்படி அசோகர் வந்து சாரநாத்துல ஒரு ஸ்தூபி கட்டுறாரு. அவர் அங்க
நிற்பாட்டின தூண் ஒண்ணு இருக்கு, வெற்றி தூண், ஜெயஸ்தம்பம். அதன் உச்சியில இருக்கிற 4 சிங்கங்கள் தான் இப்ப இந்திய அரசனுடைய சின்னமாக இருக்கிறது, எம்பளமா இருக்கு. இந்திய அரசினுடைய எம்பளமா இருக்கிறது அந்த அசோகரது வெற்றி தூண். அப்ப எல்லாருமே தங்களை நிலைநிறுத்த, நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ஸ்தம்பம். ஸ்தம்பம்னா தூண், ஜெயஸ்தம்பம் அப்படின்னா வெற்றி, வெற்றிக்காக நாட்டப்படுகிற தூண். அப்ப இங்க ஒருத்தவன் அளந்து இட்ட தூண், தன் அளவைவாதத்தாலோ தன்னுடைய உரையால் அவன் ஒரு ஒரு கருத்தை வைக்கிறான், ஒரு தூணை நிறுத்துறான். அந்த தூணை அவனே விவாதத்துல தட்டி பார்க்கும்போது அதை உடைச்சிட்டு அதுக்குள்ள இருந்து வரக்கூடியவன் யாரா இருக்கான், அதுக்குள்ள அவன் வளர்ந்துட்டு, அது வளர்ந்துருச்சு, அது வளர்ந்து வெளியில வருது. என்னவா வருது? வாழ்வுகிர் சிங்க உருவாய், நகங்களே வாளை போல இருக்கக்கூடிய மாதிரி கூர்மையான நகங்கள், அப்பேற்பட்ட நகத்தை உடைய சிங்க உருவாக அது வெளியில உளந்தொட்டு அவன்கிட்ட பேசி பாக்குது, அவன் மனசை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுது, எப்பா இப்படி இல்ல. ஆனா அவனுக்கு ஒன்னும் சரிப்பட்டு வரல. அவங்க சொன்னாங்க இல்லையா, உளந்தொட்டுன்னு அவன்கிட்டையும் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தது அப்படின்னு. அது கம்பனுடைய பாட்டு. ராவணனுடைய மார்பை ராமனது அன்பு தொலைச்சி போகுது. அப்படி தொலைச்சி போகிற அம்பு அவன் மார்பு, அதாவது எப்படி போகுது, முன்னாடி குத்தி பின்னாடி வந்துருச்சு, வெளியில போயிருச்சு, பாடியில ஊடுருவி அது வெளியில போயிருச்சு. அப்பேற்பட்ட வேகத்துல அந்த சரம் வந்திருக்கு. ராமனுடைய பானம் அவன் மார்புல குத்தி முதுகு வழியாக வெளியில போயிருச்சு. ஓட்டை மட்டும்தான் இருக்கு, உள்ள அம்பு இல்ல. பியர்ஸ்டு த்ரூ அப்படிங்கிற வார்த்தை, அப்படி தொலைச்சிட்டு அந்த பக்கம் வந்துருச்சு. அதுக்கு அவன் என்ன எழுதுவான், என்னத்தெல்லாமோ அவனுடைய ராவணனது பெருமைகள் எல்லாம் சொல்லி இதையெல்லாம் தேடிட்டு கடைசியில கறந்திருந்த ஜானகியின் மீது அவன் கொண்ட காதல், அதை குறி வச்சு வந்திருக்கான் அந்த அம்பு. இவன் மனசுக்குள்ள எங்கேயோ வச்சிருக்கானே அவளுடைய காதல, அதை குத்தி கிழிச்சிருந்தேன். அந்த அம்பு முதுகு பக்கமா அதை தூக்கிட்டு அப்படி வெளியில போயிடுச்சு, அதை கொண்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதை தேடி அந்த அம்பு அப்படி அதனாலதான் அது மனசுக்குள்ள அவன் நெஞ்சுக்குள்ள ஊடுருவி மறுபக்கம் போச்சான். அவ்வளவு பிரமாதமா அதை எழுதியிருப்பாரு. அவன் கொண்ட காதல், ஜானகி மேல் அவன் கொண்ட காதலைத்தான் தேடிச்சு, குறி வச்சது அப்படின்னு அந்த பாட்டுல இருக்கிற நுட்பம். அதுல இருந்தா இந்த உளந்தொட்டுங்கிற வார்த்தைக்கு அதே விளக்கத்தை இங்க கொண்டு வைக்கிறாங்க. இவன் நகத்தால அவன் மார்பு பிளக்கிறான், இரணியன் மார்பை நரசிம்மம் பிளக்குது. எப்படி? ஒன் மார்பு அகலம் பிளந்திட்ட, எவ்வளவு பெரிய இதுன்னா இது ஒரு சீன். இது ஒன் மார்பு, ஒன் மார்பு அப்படின்னா பயங்கர வலிமை வாய்ந்த மார்பு அது. இந்த வலிமை வாய்ந்த மார்பை அவன் எப்படி பிளந்திருக்கான் அந்த சிங்கம், அகலம் பிளந்திட்ட. அகலம் பிளந்திட்டனா அப்படியே ரெண்டா ஓபன் பண்ணிருக்கான். நீங்க அதை எப்படி பார்க்கலாம்னா, யாராவது இந்த அட்டாப்சி யூடியூப்ல எல்லாம் வீடியோ இருக்கும், அட்டாப்சி பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு அட்டாப்சி நேர்ல பாத்துருக்கேன். நெஞ்சு கூடுக்கு இந்த உதரவிதானத்துக்கு கீழே ஒரு கோடு போட்டு மசில் எடுத்துட்டு, இங்கேயும் ஒரு கோடு, இப்படி ஒரு ஒய் தலைகீழ போட்ட ஒய் மாதிரி ஒரு கோடு போட்டு கிழிப்பாங்க ரெண்டு பக்கம். கிழிச்சிட்டு இந்த நெஞ்சு எலும்பும் இந்த எலும்பு கூடு, மார்பு எலும்பு கூடுகள் ரெண்டு இருக்க சேர்ற விழா பக்கத்துல இந்த இடுப்பு எலும்பு இப்படி ஆர்க் மாதிரி இப்படி யூவை தலைகீழ போட்ட மாதிரி ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதுக்கு மேலதான் இந்த நெஞ்சினுடைய 2 எலும்பு கூட உட்காந்துருக்கும். அந்த இடத்துல இந்த உளி வச்சு இப்படி ஒரு நீள கோடு மாதிரி போட்டு இப்படி ஒரு தட்டு தட்டுவாங்க. இந்த டப்பா ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த 2 மார்பு கூட படக்கு அப்படின்னு இப்படி திறந்துக்கும். உள்ளுக்குள்ள எல்லா பார்ட்டும் அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும், ஹார்ட், நுரையீரல் எல்லாம். அது திறக்கும் போது பார்த்தா அது டக் அப்படின்னு ஒரு சின்ன சத்தத்தோட அப்படி ஓப்பன் ஆகும். அதுதான் ஒன்மார்பு அகலம் பிளந்துட்டாங்க. மார்பு அகலத்துல, நீளத்துல இல்ல, குறுக்கு. இப்படி வச்சு இப்படி அகலமா பிளந்து 2 மார்பு இப்படி ஓப்பன் ஆயிருக்கு, 2 சைடும். வலது பக்க மார்பு வலது பக்கம், இடது பக்க மார்பு இடது பக்கம், இப்படி அகலத்துல பிளந்திருக்கான். அத ஒன்மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால். அதுதான் ரொம்ப நுட்பம். அப்பேற்பட்ட கை அது. அப்ப இத பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், இந்த கை ஒரு கடுமையான கை, மிக கொடூரமான கை. வாழ்வுகிர் சிங்க உரு, கையில இருக்கிற நகமெல்லாம் பேய் மாதிரி இருக்கு, நகம் எல்லாம் அப்படியே வாழ் மாதிரி கூர்மையா இருக்கு. இத வச்சு வலிமை வாய்ந்த மார்பை எப்படி பிளந்திருக்கான், அப்படியே அகல வாக்குல அப்படியே பிளந்து போட்டிருக்கான், வெறி கொண்டு செஞ்சிருக்கான். இந்த கைக்கு என்ன பெருமை இருக்கு? அப்ப அடுத்து ஒரு வார்த்தை அவர் வைக்கிறாரே, அங்கதான் இருக்கு விஷயம். பேய்முலை உண்டானே. இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு நரசிம்மம் ஒரு அசுரனை அழிக்குது, சரி, அந்த இடத்துல ஏன் பேய்முலை உண்டாங்கிற வார்த்தை வரணும்? இங்க எதுக்கு பேய்முலை வருது? அதாவது இறைவன்
அதுக்குதான் இந்த உளந்தொட்டுங்கிற வார்த்தை அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பொருள். நீங்க சொன்னீங்களே, அந்த அவன் மனசுல என்னவோ அது இருக்கான்னு பாக்குது. அது ஒரு நொடி பார்த்துட்டு தான் அந்த வேற வழியே இல்லை, அவனை கிழிச்சிட வேண்டியதான் கிழிக்குது. அப்போ பேய்முலை உண்டவன்னா என்ன? பூதகிக்கு அவன் மோட்சம் தான் கொடுக்கறான். ஏனென்றால் அவள் நஞ்சே தடவி வந்திருந்தாலும் அவனுக்கு அமுதூட்டியவள் இல்லையா, அவனுக்கு குழந்தைக்கு பால் கொடுத்தவ இல்லையா. அவன் வேற யார்கிட்ட இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க, கண்ணன் யாரிடம் பால் குடித்ததாக இருக்கிறது? அவனுடைய அன்னையாகிய யசோதையிடம் பால் அருந்தியதாக இருக்கிறது. தேவகிட்ட கூட அவன் பால் அருந்தின சீன் கிடையாது, பிறந்த உடனே தூக்கிட்டு போயாச்சு. அவனை தாயாக வளர்த்த யசோதையிடம் தான் அவன் பால் அருந்திருக்கான். வேற யாருக்கிட்டையாவது பால் அருந்தின சீனை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அடுத்து அவன் பால் அருந்தினது யாருக்கிட்ட? இந்த பூதகிட்ட தான். அப்ப இவ வஞ்ச நெஞ்சு கொண்டவளாக இருந்தாலும், அவ பேயாகவே இருந்தாலும் அவனுக்கு முலையூட்டிய அன்னை அவள். அப்போ எதிர இருக்கிறவங்க இத மாதிரி அசுரனாக இருந்தாலும், அல்லது அவன் ரொம்ப வஞ்சக எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாலும், அவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் ஒரு நற்கதியை கொடுக்கக்கூடிய அவன் பேய்முலை உண்டானவன். அவனுக்கு அது மாதிரி கணக்கே கிடையாது. நீங்க நீங்க மோசமானவர்களையும் அவன் நல்லவர்களா மாத்திப்பான், ஏத்துப்பான். அவங்களை அழிப்பாங்கிறது என்ன அர்த்தம்? அவர்களது அசுர குணத்தை அழிப்பான். அததான் இப்போ ஒரு நம்ம ஸ்ரீனிவாசன் அதைத்தான் சொன்னார். அவர்களை இதை பண்ணக்கூடியவன். அவன் பேய்முலை உண்ணக்கூடியவன். பேய்முலை உண்ணக்கூடியது சாதாரண காரியமா? அவன் அதை செய்யக்கூடியவன். எப்பேற்பட்ட நஞ்சும் அவனை எதுவும் செய்யாது. மாறாக நஞ்சை அழித்தவர்கள் அவனிடத்துல சரண்டர் ஆயிடுவாங்க, அவன் அடியை சேர்வார்கள். ஒன்மார்பு அகலம் பிளந்திட்ட கைகள் தான் பேய்முலையும் உண்ணக்கூடியது. ஆகவே இறைவனது இயல்பை சொல்லக்கூடிய பாட்டு இது. அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழ்வுயிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்பு அகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானி. அவன் பேய்முலை உண்ணக்கூடியவன். அது பெரிய வார்த்தை. எவராலும் பேய்முலை உண்ண முடியாது, இந்த தெய்வம் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அடுத்த பாட்டு. அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கயிறு ஆக கடைந்திட்ட கைகளால் சப்பானி கார்முகில் வண்ணனே சப்பானி. இப்ப இந்த பாட்டை பார்த்தோன்னே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். இது அமுதத்தை கடைந்து எடுக்கக்கூடிய ஒரு காட்சி அவர் சொல்றார். அப்போ அதுல என்னெல்லாம் இருக்கு? அமர்ந்த அமரர்கள் ஆழ்கடலை மிடைந்திட்டு அப்படின்னா கலக்கி அதை இது பண்ணி எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? மந்தர மலையை மத்தாக நாட்டி, மந்தரமலை தான் மந்தரம், அதை மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கயிறு ஆக, வாசுகியாகிய பாம்பு அந்த மத்தை சுற்றக்கூடிய தாம்பு கயிறாக மாற அதை கடைந்திட்ட கைகளால் கார்முகி வண்ணனே, அந்த அந்த இயக்கத்தை செய்தவனே நீதான். அவங்க சொன்ன மாதிரி ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி அவர் தான் அது மந்தரமலை இவங்களால அந்த எடையை தாங்க முடியாம அது உள்ளுக்குள்ள ஆழ்ந்து போயிடுற மாதிரி ஆகும்போது இவர் தான் ஆமை வடிவில் அதை வெளியே தூக்கி நிறுத்துறாரு, உள்ள மூழ்கிராம தூக்கி நிறுத்துறாரு. அப்ப அதை கடைந்திட்ட கைகள் யாருடைய கைகள்? இவனுடைய கைகள் தான். கூடவே ஒரு வார்த்தையை போடுறாரு பாருங்க, கார்முகில் வண்ணனே. கார்முகில்ங்கிற வார்த்தை என்ன? கருமையான மேகம். எது கருமையான மேகம்? மழை நீரை வைத்திருக்கக்கூடிய மேகம் தான் கார்முகில் வண்ணம். இவ்வளவு நேரம் அமரர்கள் கடைந்து என்ன கிடைச்சது? பார்க்கடல்ல இருந்து அமுதம் கிடைத்தது. பூமியில் இருக்கிற நமக்கு எது அமுதம்? மேகங்கள் பொழியக்கூடிய மழைதான் அமுதம். அதனாலதான் திரும்ப திரும்ப வான்மழையை அமுதத்திற்கு ஒப்பாக நமக்கு திருக்குறள் சொல்லுது. நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே வானிலிருந்து பொழியக்கூடிய அமுதம் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுது. உபனிஷத்துல அந்த வார்த்தை இருக்கு, அமுதம் வானத்துல மேகத்திலிருந்து மனிதர்களுக்கு பொழியக்கூடியது அப்படின்னு. அப்ப அமுதம்ங்கிற வார்த்தை தேவர்களுக்கு எப்படி அதில் கடைந்து மந்தாரமலையை கட்டி வாசுகியை கட்டி நீங்க கடைஞ்சி தேவர்களுக்கு மழை அப்படி இவ்வளவு பாடுபட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அமுதம் கிடைக்கும். ஆனா இவன் நமக்கு எப்படி இருக்கான்? கார்முகில் வண்ணனா இருக்கான். அவனுடைய கைகள் தான் அங்க அந்த பார்க்கடலையே கடைந்த கைகள் அவனுடைய கைகள் தான். அவன் தான் அதை எல்லாத்தையும் செஞ்சவன். அவ்வளவு சிரமப்பட்டு தான் அமுதம் தேவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இவனோ கார்முகில் வண்ணன். பூமியில் இருக்கு நமக்கு மேகம் மழையா பொழியுதே, நாம என்ன செய்யறோம்? மழை பொழிவதற்காக மனிதன் என்ன செய்கிறான்?
அது பெய்யாம இருக்க என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம செய்யறோம். மரத்தை வெட்டுறோம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றோம். ஆனா மழை பொழிவதற்கு மனிதன் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கார்மேகம் தன்னளவுல தானே கூடி நமக்கு அமுதத்தை பொழிகிறது. அப்ப இறைவன் நமக்கு அவன் அருளை பொழியக்கூடியவன். தேவர்களுக்கு கூட அவன் எப்படிப்பட்டவன்? மந்தார மலையை கட்டி பாம்பை கயிறா கட்டி நீங்க இழுங்கடா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமுதம்னு சொன்னவன். நமக்கு அமுதமாகிய மழை நீரை அவன் நம்ம கேட்காமலேயே நமக்கு கொடுக்கக்கூடியவன். கார்முகில் வண்ணன், அருளை பொழியக்கூடியவன் நமக்கு. அப்பேற்பட்ட கரங்கள் அவனுடைய கரங்கள். தேவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்து அதை தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த ஒரு செயலை செய்ய வைத்த கைகள் நமக்கு கருணையை மழையாக பொழியக்கூடியவதாக இருக்கிறது. அந்த கைகளால் தான் நான் சப்பானி கட்ட சொல்றேன். ஆட்கொள்ள தோன்றிய ஆயிரதம் கோவினை, இந்த வார்த்தை வந்துருச்சுல, ஆட்கொள்ள தோன்றிய, நம்மையெல்லாம் கொள்வதற்கு, நம்மை அவனுக்கு உரியவர்களாக அவன் அடியார்களாக மாற்றுவதற்கு தோன்றிய ஆயிரதம் கோவினை, ஆயர்களுக்கு தலைவனை, நாட்கமழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர் பட்டன் வேட்கையால் சொன்ன சப்பானி இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே. அவன் எப்படி வேட்கையால்லாம் எவ்வளவு ஆழ்ந்த பக்தியோடு எவ்வளவு ஒரு பிரியத்தோடு அவர் சொல்லுகிறாரோ, இந்த இடத்துல வேட்கைங்கிறது ஆர்வம், மிகுந்த ஆர்வம், எவ்வளவு ஆர்வத்தோடு அவர் சொன்னாரோ அதே வேட்கையினால் அந்த அளவு பிரியத்தோடும் பக்தியோடும் சொல்லக்கூடியவர்களுக்கு வினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு வில்லிபுத்தூர் பட்டன் சொல்றார். நண்பர்களுக்கு நன்றி. நண்பர்கள் சொல்லலாம். நன்றி ஜாஜா. எப்பயும் போலவே அந்த குறைக்கினத்தாலே குறைக்கடலை கட்டுறது அது நல்லா இருந்துச்சு. 2-3 பாடல்களுக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சு. ரொம்ப ஜெயஸ்ரீ நீங்க சொல்லுங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது ஜாஜா, வழக்கம் போல. இது நினைச்சு இப்படி எல்லாம் நினைச்சு பார்த்தது இல்லை இதுக்கு அர்த்தத்தை. ஓ அப்ப இதுதானே சரியான அர்த்தம்னு தோணுது. இந்த கம்பராமாயண பாட்டுல எள்ளிருக்கும் இடம் கூட அது தேடுதான். ஒரு எள்ளு இருக்கிற அளவாவது ஜானகி மேல காதல் இருக்கான்னு அந்த வாவி உள் புகுந்து தேடியதோன்னு மண்டோதரி அழற மாதிரி, அந்த மாதிரி எள்ளளவு நம்ம கிட்ட நல்லது இருந்தா கூட அவன் இரணியன் கிட்ட எள்ளளவு நல்லது இருந்திருந்தா கூட அத அவனை தண்டிச்சிருக்க மாட்டாரோ என்னமோ, இல்ல அவங்கிட்ட இருக்கிற வெளியில இல்ல அசுர குணத்தை தான் அப்படி பார்வை கீழ்ச்சி வெளிக்கொண்டாரோ. அப்படி நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இது சமுத்திரராஜன் முன்னாடி இவர் கையை நீட்டும் போது ராமர் கை தாழுது. அவரால் ஒரு ஆக்னேயாஸ்திரத்தால அவரால் அதை ஒரு நிமிஷத்துல அந்த கடலை வத்த வச்சிருக்க முடியும். எனக்கு இன்னொரு பாட்டுல சீதை எல்லை நீட்ட உலகங்கள் எல்லாம் என் சொல்லினால் சுடுவேன், அவன் வில்லின் ஆற்றிற்கு மாசென்று வீசினேன்னா பிராட்டி மேல கொண்ட காதல்னால அவளை பிரிஞ்சு அந்த தாபத்தால நியாயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கை தாழுது. இல்லைன்னா அது ஒரு நிமிஷத்துல அழிக்கக்கூடியவர் தான். அதையும் புரிஞ்சுக்காம கரவா திருட்டுத்தனமா உள்ள உட்கார்ந்து இருந்த வருணனை அழித்த அந்த அழிக்க எழுந்த அன்பு ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான். கம்பன் நிறைய ஆழ்வார்களுக்கு கடன்பட்டவர். ஆமா, அதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம். முத்துகிருஷ்ணன் சார் பேசுறீங்களா? மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கேன். நல்லா அந்த ஜாஜாவுக்கு என்ன சொல்ல வரணும், அஸ் யூஷுவல் இன்னைக்கு இன்டென்ஸா தொண்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கண்ணனுடைய அவனுடைய அலங்காரங்களும் அப்புறம் அவனுடைய குட்டத்தில் ஏறி உட்காந்து அந்த இதுல எல்லாம் அழுக்கெல்லாம் படிச்சு மேல ஏறி மருங்குல உட்கார்ந்ததெல்லாம் ரொம்ப அழகா சொன்னார். முதல்ல அலங்காரமா அந்த அறையில கட்டினதுல இருந்து அப்புறம் இங்க வந்தது, அதுக்கு பிறகு கடைசியில இந்த அளவை இதை சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது புள்ளிபுத்தூராக என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்லி ரொம்ப அழகா எப்பொழுதும் போல அருமையா இருந்தது. நைஸ் நைஸ் நைஸ். நான் இன்னைக்கு கொஞ்சம் இதுல கொஞ்சம் வேலையினால கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்து லிசனிங் மூட்ல இருந்தேன். அதே போதுமே சார், கேட்டுட்டே இருக்கலாமே. நன்றி நன்றி நன்றி. அஸ் யூஷுவல் ரொம்ப
ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன். இப்பதான் எனக்கு ஒரு இந்த புட்டியில் சேரும் புழுதியும் கொண்டு வந்து அதுக்கு அவர் சொன்ன அர்த்தம் ரொம்ப டீப் அர்த்தம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சரணாகதி வச்சு எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அதாவது ராமாயணத்துல பலிக்காத சரணாகதி வந்து பேட் எக்ஸாம்பிள், எப்படி சரணாகதி பண்ணக்கூடாது அப்படின்னுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சமுத்திரராஜன் கிட்ட அவர் பண்ணது. அவன் அததான் இந்த இடத்துல வந்து இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோதன்னு சரணாகதி பண்றவன் எப்படி இருக்கணும். ராமர் வந்து இதே அடுத்தது விபீஷண வரும்போது ராமன் கிட்ட இந்த மாதிரி வந்திருக்காங்க, இது யுத்த தர்மத்துக்கு வராது, அவனை நம்ம எப்படி நம்ப முடியும்னு கேட்கும்போது ராவணனே நாளைக்கு வந்தாலும் இந்த மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, கூட்டினுங்க அப்படின்னு அந்த மாதிரி சரணாகதி நம்ம யார்கிட்ட வேணா பண்ணலாம். ஆனா அந்த பரம்பொருள் கிட்ட பண்ற சரணாகதி தான் பலிக்கும். இந்த மாதிரி சமுத்திரராஜன் மாதிரி ஆள்கிட்ட சரணாகதி பண்ணா கையில உப்பு தண்ணி தான் கொட்டுவானே தவிர்த்து அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு அந்த அந்த அதிகாரிக்கு இருக்கிற குணங்கள் இருக்கணும்ல, அந்த குணம் இல்லாத அவன்கிட்ட சரணாகதி பண்ணோம்னா கிடைக்காது. அப்படிங்கறது தான் அந்த இறந்திட்ட கைமேல் எரிதிரை மோதன்னு அந்த பலிக்காம போன அந்த சரணாகதியை சொல்ற மாதிரி தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஒரு நல்ல அடியார் குழாம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார். அந்த மாதிரி அடியார் குழாத்தோட சேர்ந்து இருந்தாதான் அவனை ரசிக்க முடியும். நல்லது, பாக்கியம். நன்றி ஸ்ரீனிவாசன் சார். ஜாஜா என்னைக்கும் போல இன்னைக்கு வந்து எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஜாஜா. மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 10:41. மிக்க நன்றி நண்பர்களுக்கு. கேட்கல பாருங்க. நன்றி ஜாஜா. சந்திப்போம். நன்றி ஜாஜா. நன்றி நண்பர்களே. சார் முத்துகிருஷ்ணன் சார் நன்றி சார்.